என்னது டெஸ்ட் கிரிக்கெட்டே ரெண்டா பிரிய போதா? என்னையா சொல்றீங்க? ஆமாங்க, இப்படிதாங்க ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அதாவது இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, டெஸ்ட் கிரிக்கெட்டே வந்து ரெண்டு டிவிஷனா வந்து பிரிக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன். ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வந்து பெரிய பெரிய டீம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லெவல் டீம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வந்து இருக்காங்க. இதே செகண்ட் டிவிஷன்ல வந்து ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஜிம்பாப்வேன்னு சொல்லி செகண்ட் லெவல் டீம்ஸ் வந்து இருக்காங்க. இப்ப எதுக்கு இந்த மாதிரி ரெண்டு டிவிஷனா வந்து பிரிக்க போறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்குள்ளேயே நிறைய மேட்சஸ் வந்து நடக்குமா. இப்ப வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல பெரிய பெரிய டீம் விளையாடுற மேட்சஸ் தான் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்கு. இப்ப பார்டர் கவாஸ்கர் சீரிஸ் ஆகட்டும், நம்ம இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் ஆகட்டும், இப்ப இதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் லெவல் வந்து அதிகமா இருக்கு. இதனால வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, இன்னுமே வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல ரசிகர்களுக்கு அதிக ஆர்வம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி பெரிய பெரிய டீம்ஸ் கூட அதிகமான மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்களாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் ஆஸ்திரேலியாவுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 4 வருஷ பீரியடை கொஞ்சம் வந்து குறைக்க போறாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போறதும், அதே மாதிரி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆஸ்திரேலியன் டீம் வந்து இந்தியாவுக்கு வர்றதும், இது மாதிரி வந்து அதிகமான மேட்சஸ் வந்து கொண்டு வர போறாங்கன்னு இப்போ வந்து நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. இப்போ இது சம்பந்தமா தான் பிசிசிஐ வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு கிட்டையும் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு கிட்டையும் பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியா வந்து பெரிய பெரிய டீம் கூட தான் அதிகமான டெஸ்ட் மேட்சஸ் வந்து விளையாடுவோம். இதே ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ்னு சொல்லி இது மாதிரி சின்ன சின்ன டீம் கூட கம்மியான டெஸ்ட் மேட்சஸ் தான் வந்து விளையாடுவோம். இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தாங்க நிறைய கலவையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்லப்பா, இந்தியா வந்து பெரிய பெரிய டீம் கூட அதிகமா வந்து விளையாடும் போது நிறைய டெஸ்ட் மேட்சஸ் வந்து வரும், இது இன்னுமே ஆர்வமா இருக்கும் அப்படின்னு ஒரு சில கிரிக்கெட் ரசிகர்கள் இதை வந்து பாசிட்டிவா வந்து பாக்குறாங்க. ஆனா இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தப்புப்பா, ரொம்ப தப்பு. இது மாதிரி நம்ம பெரிய பெரிய டீம் கூட விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, அப்ப வளர்ந்து வர கிரிக்கெட் டீமோட நிலைமை என்ன ஆறது? இப்பதான் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட டெஸ்ட் கிரிக்கெட் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவங்க கூட இந்தியா விளையாடாம பெரிய பெரிய டீம்ஸ் கூட மட்டும் விளையாடுறது நியாயமா? என்னதான் இருந்தாலும் இந்த விஷயம் தப்பு தான். டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து சாதகமா இருக்கணும். எல்லா டீம் கூடயுமே வந்து விளையாடணும். அப்பதான் கிரிக்கெட் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு இது மாதிரி ஒரு சில பேர் இந்த விஷயத்துக்கு எதிரா கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்னு தாங்க வந்து தெரியல. ஆல்ரெடி இதுக்கான முயற்சிகளை வந்து 2016லயே வந்து எடுத்தாங்க. ஆனா அப்ப வந்து இந்தியா தான் இதுக்கு வந்து அப்போஸ் பண்ணாங்க. இது மாதிரி வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வளர்ந்து வர கிரிக்கெட் டீம்களுக்கு பெரிய பாதிப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்போஸ் பண்ணோம். ஆனா இப்போ வந்து ஜெய்சா இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இதை அப்படியே வந்து கொண்டு வந்தாலும் 2027க்கு அப்புறம் தாங்க வந்து கொண்டு வருவாங்க. ஏன்னா அது வரைக்கும் WTC ஃபைனலுக்கான ஷெட்யூல் எல்லாமே வந்து கரெக்டா வந்து போய்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் நம்ம ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது. அப்படியே இதை கொண்டு வரணும்னு நினைச்சாலும் 2027க்கு அப்புறம் தான் வந்து கொண்டு வர முடியும். இதுக்கு எல்லா டீமும் வந்து ஒத்து வரணும். எல்லா டீமும் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்து வராங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டூ டயர் டெஸ்ட் கிரிக்கெட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.